இன்னைக்கு கும்பகோணம் மருதாநல்லூரில் உள்ள ஒரு சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக இவ்வளோ பெரிய சிவன் கோயில் நம்ம கும்பகோணமில் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சிவனோட அழகு எப்படி இருக்குன்னு. கும்பகோணமில் ஃபஸ்ட் டைமாக இவ்வளோ பெரிய சிவலிங்கம் பார்க்குறேன். அதுவும் மருதாநல்லூரில் தான் இந்த கோயில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த இடத்துல நீங்கள் மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போகலாம். ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். எல்லாத்துக்குமே அனுமதி உண்டு. ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஏதோ ஒரு படத்துக்கான ஷூட்டிங்காக இந்த சிவலிங்கம் கட்டப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இந்த சிவனுக்கு வரலாறு ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஷூட்டிங்காக கட்டப்பட்டதுங்கிற மாதிரி அங்கே உள்ள மக்கள் அரசல் புரசலாக சொன்னாங்க. இந்த கோயிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆசிரமம் குழந்தைங்களுக்காக நடத்தி வர மாதிரியும் கேள்விப்பட்டேன். பட் உண்மையாக என்னங்கிறது எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. நல்லா விசாரித்து பார்த்தா தான் தெரியும். வெளியிலேருந்து பார்க்குறப்பவே ரோட்டில் போகிறப்பவே உங்களுக்கு இவ்வளோ பெரிய சிவன் அழகாக காட்சி கொடுப்பாரு. இந்த சிவன் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் வரலாறு தெரியும், கும்பகோணம் மக்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே அங்கேருந்து கிளம்பி நாங்கள் எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வத்துக்கு போனோம். இந்த கோயில் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா பூந்தோட்டத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த கோயிலில் காமாட்சி அம்மன், பெத்தர்னா, வள்ளூரார் 3 பேருமே இருப்பாங்க. அழகான கிராமத்தில் ஒரு வீட்டுக்குள்ளேயே வந்து இந்த வள்ளூரார் வந்து இருந்துட்டு தான் சொல்கிறாங்க. இந்த இடத்த விட்டு இந்த சாமி போக மாட்டேன்னு சொன்னதுனால அதே இடத்துல கோயில் கட்டி இப்போ வரையும் வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க. வள்ளூரார் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆக்ரோஷமா காவல் தெய்வம் மாதிரியே இருப்பாங்க. 2 பக்கமும் குதிரை காவல் படையோட நடுப்புற வள்ளூரார் காட்சி கொடுப்பாரு. அம்மா வீட்டு குலதெய்வத்துல நல்லா வழிபாடு முடிச்சதுக்கு அப்புறம் எங்க அப்பா வீட்டு சைடு, அதாவது எங்களோட குலதெய்வத்துக்கு நாங்க போயிருந்தோம். இந்த கோயில்ல தான் என்ன தத்து கொடுத்திருந்தாங்க. இந்த கோயில் கொல்மாங்குடியில லொக்கேட் ஆயிருக்கு. அங்க வழிபாடு முடிச்சுட்டு அப்படியே திருப்பாம்பரம் பாம்புரநாதர் திருக்கோயில் போய் வழிபட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம். திருப்பாம்பரம் அப்படிங்கிற ஊர் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பாட்னு சொல்லலாம். டூரிஸ்ட் ஸ்பாட். நிறைய மக்கள் இந்த கோயிலுக்கு வழிபாடு பண்ண வருவாங்க. ரோட் ஃபெசிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா ஒழுங்கா இல்ல, குழிகள் அதிகமா இருந்துச்சு. கோவில் டைமிங்கும் 8 o'clock க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நிறைய பேர் வெளியூர்லேருந்து வந்து சாமி பார்க்க முடியாமல் போகிறாங்க. அதுவும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ரோட் ஃபெசிலிட்டிஸும் இந்த ஊருக்கு நல்லதாக கொடுத்தா அந்த ஊர் மக்களுக்கும் நல்லா இருக்கும், வெளியிலேருந்து வர டூரிஸ்ட்டுக்கும் நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதை பார்த்துட்டாவது கொஞ்சம் அந்த ரோட் வந்து நல்லதாக கிடைக்குதான்னு பார்க்கலாம். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.